அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டா எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் சால்ட்டும் கீயும் போட்டுக்கோங்க. கீ எதுக்குன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டன் ஆகிறதுக்காக. தென் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் பார்த்துடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதில் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். தென் சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ், அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, கியூமின் பவுடர், சாட் மசாலா. இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. தென் நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து ஒரு மீடியம் சைஸில் திரட்டிக்கோங்க. சென்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை வச்சுட்டு தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி திரட்டோம் இல்லையா, அது மாதிரி திரட்டி பேனில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஆலு பரோட்டா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.